ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு ஸ்டைல் படி பார்த்திங்கன்னா, இங்கே நான் காரக்குழம்பும் அதுக்கப்புறம் சாம்பாரும் தான் வச்சுருந்தேன். நான் அதை தான் பார்க்க போகிறோம். உண்மையாக சொல்கிறேன், நேற்று உண்மையாக எல்லாருமே ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க. எனக்குமே ஹாப்பியாக இருந்தது. திரும்ப 2 வாரம் ஆயிடுச்சுல்ல, நம்ம திரும்ப அவங்க பழையபடி கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாமாவுக்குமே நல்லா தெரியுது. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க அப்படின்றத ஈவினிங்காக நாங்கள் வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். வீடு கட்டுறதுக்கு என்ன முடிவு சொல்லியிருக்காங்க அப்படின்றத. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் வரும். ஏன்னா நானும் மாமாவும் அங்கே பீச்சுக்கு போகணும் இல்லைங்க. அந்த தண்ணீரை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருப்பேன்ல, அங்கே போய் இன்னும் பக்கத்தில் போய் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு அந்த வீடியோ நாளைக்கு வரும், பாருங்கள் நீங்கள். இன்றைக்கி எப்படி சாம்பார் வச்சுருக்கேன், என்ன ஏது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் நிறைய டவுட்டு கேட்குறீங்க. உங்களுக்கு அப்பா அம்மா அங்கே தத்து எடுத்திருக்காங்களா சொல்லுங்கள் அப்படின்றதெல்லாம். என்னை இங்கே எந்த அப்பா அம்மாவும் என்னை தத்து எடுக்கலைங்க ஒடிசாவில். ஏன்னா நான் ஆல்ரெடி நாங்கள் தமிழ்நாட்டிலே மேரேஜ் பண்ணிட்டோம். தமிழ்நாட்டில் மேரேஜ் பண்ணி ஹரி 5 மாதம் வயிற்றில் நான் இங்கே வரும்போது, அப்போ இங்கே எங்களுக்கு கோத்ரா மாற்றி கல்யாணம் பண்ணாங்களே தவிர எங்களுக்கு இங்கே அப்பா அம்மா யாரும் என்னை தத்து எடுக்கலை. அதனால் இங்கே எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே நான் சொல்கிறேன். எப்படி எங்களுக்கு இங்கே மேரேஜ் ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவாக இருக்குது. நான் அதெல்லாம் வேணால் கூட உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். தனியாக அது ஒரு வீடியோ போடுறேன். நான் சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடிலாம் ஹரே கிருஷ்ணா சொல்லுவீங்க, இப்போ ஏன் நீங்கள் ஹரே கிருஷ்ணா சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு. நான் உங்ககிட்ட இதை ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹரே கிருஷ்ணா சொல்கிறது ராதாவுக்கு பிடிக்கல. அதனால் ராதா என்கிட்ட சொல்லியிருந்தேன், அக்கா நீ எனக்கு அது சொல்கிறது பிடிக்கலக்கா, நீ எப்பவும் போல் ஹாய் மை ஃபேமிலியிலே சொல்லுக்கா, அதுதான்க்கா நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொன்னால், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ஹரே கிருஷ்ணா சொல்கிறத விட்டுட்டேன். நான் அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் விட்டுட்டேன். ஆனால் அது சில பேர் நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. புரிஞ்சிக்காமல் மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க, அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு சொன்னீங்க அப்படின்னு. நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் சாப்பிட்டது வெறும் பொரியை மிக்ஸ் பண்ணி ஈவினிங்கில் எல்லாருமே சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். அந்த மாதிரி தான் நானும் எங்கள் அக்காவும் பொரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். அவ்வளோதான் அது. இன்னும் நிறைய கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த 2 கொஸ்டினுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணணுன்னு தோணுச்சு. நான் ஆன்சர் பண்ணிட்டேன். 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் கொஸ்டினுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தமிழ்நாட்டு ஸ்டைல் படி இது வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். இது கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. இதை பார்த்தோன்னே எனக்கு காரக்குழம்பு சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. அதனால் வெண்டைக்காய் போட்டு சாம்பார், கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன். எனக்காகவும் அக்கா சாப்பிடுவாங்க, அதனால் எனக்காக அவங்களுக்காக செய்ய போகிறேன். பூசணிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு எப்பவும் பொரியல் பண்ணுற மாதிரி பூசணிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். பார்க்கலாம். இது சாம்பாருக்கும் இதுக்கும் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுட்டு நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சாச்சு காரக்குழம்புக்கு. இந்த பக்கம் பொரியலுக்கு இது என்னது பேர் சொல்லுவாங்க, ஐயோ பூசணிக்காய், மஞ்சள் பூசணி, உருளைக்கிழங்கு பொரியலுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவணும். மீதி எல்லாமே கழுவியாச்சு, அது மட்டும் கழுவணும். இந்த பக்கம் வெண்டைக்காய் போட்டு சாம்பாருக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். காரக்குழம்புக்கு பூண்டு, வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாமே நம்ம சமைக்கணும். அதுக்கு முன்னாடி காலைக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். காலைக்கு எப்பவும் போல் உருளைக்கிழங்கு, ஆனால் இந்த வாட்டி கத்திரிக்காய் தக்காளி இருக்கும்ல, அந்த தக்காளி போட்டு கசப்பு வேப்பிலை அரைச்சி போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஊர் ஸ்டைலில் தக்காளி தொக்கு, பார்த்தீங்களா, தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேன். எதனால் தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சப்பாத்தி, இந்த சப்பாத்திக்கான தக்காளி தொக்கு தான் இது.
இது வந்து காலையில் அம்மா அப்பா அண்ணா அக்கா எல்லாருமே தண்ணி சாப்பாடு சாப்பிட்றதுக்காக இது நான் சாப்பிட மாட்டேன், பசங்க சாப்பிடாதுங்க. அதனால் அவங்களுக்கு இது வந்து எனக்கு பசங்களுக்காக. மதியத்துக்கு காரக்குழம்பு அக்கா சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பட் சாப்பிட்டாங்கன்னா ஓகே தான், சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிடுவாங்க, பார்க்கலாம். சமைக்கும் போது காமிக்கிறேன். எங்கள் மாமியார் காலையிலேயே சாப்பாடு வச்சுட்டாங்க அடுப்பில். டைம் என்ன பார்த்தீங்களா, 9:15. ஆயிங்க காருது ரொம்ப. என்னடா இது லைட் எரியல. ஓகே, குக்கரில் வந்து பருப்பு வச்சாச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம அப்படியே சமைக்க வேண்டியது தான். குக்கரில் இது ரெடியாகி முடிக்கிட்டோம், விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார் கடகடன்னு தாளிச்சுட்டுலாம் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. கடகடன்னு முடிச்சிடலாம். வெயில் தாங்க முடியல. இதுக்கு மேலே சீக்கிரம் சாப்பாடு செஞ்சுட்டு ரூமுக்குள்ளே இல்லை ஏன்னா வெளியே மரத்தை பார்த்து ஓடணும். அங்கே வந்து எல்லாம் சாப்பிட்றாங்க. பேக்ரவுண்ட் காமிக்கிற பாருங்கள், பார்த்தீங்களா. ஹரி கூட இப்போல்லாம் அங்கேயே அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஹரி அவங்க அக்கா சாப்பிட்றாங்க, அவங்க 3 பேர் சாப்பிட்றாங்க, அப்பா சாப்பிட்றாங்க. காலையில் சாப்பாடு வந்து கருப்பு புளி தாங்க கிடைக்கும். கருப்பு புளி அதனால் ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் கரைச்சிட்டு சாம்பார் தாளித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காரக்குழம்பு வச்சுட்டு பொரியல் லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வானலுக்கு வந்து சும்மா தான் இருக்குது. இந்தாண்ட அடுப்பில் வந்து அதை கழுவிட்டு பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் பொரியல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் காரக்குழம்பு வைக்க முடியும். பாருங்கள், இந்த பக்கம் காரக்குழம்புக்கு வந்து எல்லாமே ரெடி செய்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பக்கம் பருப்பு விசில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை தாளித்து விட்டுக்கலாம். ஓகேங்களா. 1 by 1 என்ன பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். கடுகு போட்டேன், கடுகு பொரியுது, பூண்டு போட்டேன், வெங்காயம் போட்டு வதங்கிங்குது. வெங்காயம் வதங்கட்டும் சரிங்களா. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளியை நல்லா போட்டேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்னென்ன போடுறோன்னு பார்க்கலாம். என்ன பார்க்குறீங்களா இப்போது எப்படி வேர்த்து ஊற்றுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். முழுசாக இன்னும் வந்து ஒரு வெங்காய தக்காளி கூட வதக்கலை. அதுக்குள்ளே இந்த மாதிரி வேர்த்து ஊற்றுது. கடகடன்னு சமைச்சிட்டு போயிடணும். 10:30 மணி 11:30க்கெலாம் சமைச்சி முடிச்சிடணும். 11 மணிக்கெலாம் சமைச்சி முடிச்சிடணும். சமைச்சிட்டு ஓடிடலாம் ரூமுக்கு சரிங்களா. வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்குது. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் போட்டுடலாம் சரிங்களா. கத்திரிக்காய் வந்து போட்டாச்சு. கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு காமி இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த பக்கம் புளி கரைச்சல் வச்சுட்டோம். இப்போ மிளகாத்தூள் போட்டு குழம்பு கொட்டி வச்சிடலாம். இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஊற்றிடலாம். இப்போ நான் இதில் உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். காரக்குழம்பு வந்து கூட்டியாச்சு பார்த்தீங்களா. நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து பருப்பு வந்து விசில் வந்துங்குது. இதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு சரிங்களா. இப்போ இதை எடுத்து ஒரு வாரமாக கடைஞ்சி எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம வதக்க போகிறோம். வெங்காயம் தக்காளிலாம் சாம்பாருக்கு வதக்கும் போது காமிங்க மறந்துட்டேங்க பாருங்கள். கத்திரிக்காய் வெண்டைக்காவை போட்டு இப்போ சாம்பாருக்கு வதக்கிட்டு இருக்கிறேன். அங்கே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. பார்த்தீங்களா கத்திரிக்காய் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் மாமியார்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள் எல்லோரும் அப்படின்ட்டு. எப்படியும் இந்த கத்திரிக்காய் குழம்பு நான் யாரும் சாப்பிட்லன்னா நான் ஹரி மாமா 3 பேரும் கிட்டத்தட்ட 4 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம். சிம்மிலே வேகட்டும், நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் இது வதங்கிது. சமைச்சிட்டு காட்டுறேன். நல்லா வதங்கிடுச்சிங்க சரிங்களா. பாருங்கள், இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பருப்பெல்லாம் ஊற்றிடலாம். உலர்றேன் நான் பயங்கரமாக. பாருங்கள், பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம். இதை எடுத்து ஊற்றிடலாம்.
சாம்பார் எல்லாமே தாளித்து விட்டாச்சு. இப்போ ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துட்டோன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். சாம்பார் ரெடி. இப்போ காரக்குழம்பு என்னாச்சு பார்க்கலாம். காரக்குழம்பு நல்லா கொச்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. கொச்சிடுச்சா பார்ப்போமா, பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இந்த வானில் கழுவிட்டு இதில் பொரியல் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்களா. பொரியல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்பயே மணி 11 ஆகிடுச்சிங்க. இன்னொரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பொரியல் மட்டும் பண்ணிட்டா முடிஞ்சிடும். சொல்ல மறந்துட்டேங்க திரும்பவும். அதில் நான் பொரியல் பண்ணுற வீடியோவை நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே ரொம்ப வெயில் அதிகமாகிடுச்சு. இங்கே பாருங்களேன், இப்போவும் நான் இங்கே மரத்துக்கு அடியில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ கரெக்டாக நான் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது டைம் என்ன ஆகுதுன்னா 3:30 ஆகுது. இப்போவும் ரொம்ப வெக்கையாக இருக்குது. என்னால் வீட்டுக்குள்ளே உட்காரவே முடியல. அதனால தான் நான் இந்த மாதிரி மரத்துக்கு அடிங்களில் உட்காந்துக்கிறது. அதில் நான் பொரியல் வீடியோ போடலைங்க. அதுக்காக மன்னிச்சிக்கிங்க. பொரியல் வீடியோ எடுக்கவே இல்லை. என்னால் ரொம்ப அனல் தாங்க முடியலன்னு கடகடன்னு செஞ்சுட்டு போயிட்டேன் நான். அதனால் மன்னிச்சிக்கோங்க, பொரியல் வீடியோ அதில் இல்லை. என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.